இப்ப நாம ஒரு இசை வெளியீட்டு விழாவை பார்க்க போறோம். இரவு நேரங்கள், ஊரே தூங்கிட்டு இருக்கிற அமைதியான நேரம். அப்போ ஒரு இனிமையான குரல் பாடுற பாட்டை கொஞ்சம் சத்தமா வச்சு கேட்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அதுலயும் சில குறிப்பிட்ட பாடகர்களோட பாடல்கள் தான் எல்லாருடைய விருப்பமா இருக்கும். அந்த பாடகர்கள் லிஸ்ட்ல கேஜே யேசுதாஸ்க்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னு சொல்லலாம். சரி, இப்ப ஏன் இந்த விஷயம்னு கேக்குறீங்களா? புதுமுக இயக்குனர் நவீன் இயக்கத்துல உருவாகி இருக்கிற மூடர் கூடம் படத்தோடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்துச்சு. இந்த விழால திரையுலக பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. படத்துல முக்கியமான அம்சம் என்னன்னா, பின்னணி பாடகர் கேஜே யேசுதாஸ் 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல பாடின முதல் பாட்டை ரீமிக்ஸ்ல பாடி கொடுத்திருக்காரு. தன்னோட முதல் தமிழ் பாட்டை பாடின அனுபவத்தை பத்தி யேசுதாஸ் என்ன சொன்னார்னு இப்ப கேட்கலாம். ஆக்சுவலா ஒரு பிச்சைக்காரர் எப்படி பாடணும், அவரோட ஆக்ஷன் எப்படி இருக்கணும், அவரோட ஆகிருதி, அதாவது அவரோட ஃபார்ம் எப்படி இருக்கணுங்கிறது அந்த டைரக்டர் அன்னைக்கு பண்ணது இன்னும் கண்ணிலிருந்து போகல. வீணா பாலச்சந்தர் சார், அவரை பார்க்கும்போதே நமக்கு பாட்டெல்லாம் போயிடும். அந்த மாதிரி அவ்வளவு அழகானவர். அவர் கையை காமிப்பார். கையை காமிக்கிறதுன்னா கை அங்கே போய் எப்போ கீழே வருங்கிறது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி பட்டு ஸ்லோ. இப்படி நான் எடுக்கிறதுக்கு அவர் கை வந்தால் தானே நான் எடுக்க முடியும். அந்த மாதிரி அவ்வளவு எடுத்த உடனே நான் நினைச்சேப்பா, தமிழ் பாட்டில் ஏதோ ஒன்று முதலா பாடினதோட சரி அப்படின்னு. திரை இசை பாடகரா தன்னுடைய பொன் விழாவை கொண்டாடுற கேஜே யேசுதாஸ இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழால கௌரவிச்சாங்க. இப்போ யேசுதாஸ் பாட்டு சென்டிமெண்ட் பத்தியும் அவருடைய இனிமையான குரலை பத்தியும் 2 இயக்குனர்கள் சொன்னதை கேட்கலாம். எங்க படத்துக்கெல்லாம் ஒரு சென்டிமெண்ட். யேசுதாஸ் சார் பாடணும் ஒரு பாட்டுன்னு. அவர் பாடின அந்த படம் ஹிட் ஆயிடும். ஸோ என்னுடைய படத்துலையும் முதல் பாட்டு அவர் தான் பாடினார். ஆக சென்டிமெண்ட்டாகவே இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும். என்றைக்கும் மறக்க முடியாத இனிமையான குரல் கவியரசர் கண்ணதாசனுடைய இறுதி பாடலான கண்ணே கலைவானே அந்த பாட்டை கேட்டு தான் என்னோடய குழந்தை கூட தூங்குது. அதில் கூட ஒரு வரி வரும், உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே அப்படின்னு ஒரு வரி வரும். நிச்சயம் உங்களை ஜேசுதாஸ் ஐயா அவர்களை உங்களை காலம் மறக்காது. பாராட்டுக்கள், விருதுகள் இதெல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இது கிடைச்சதுக்காக சில கலைஞர்கள் கர்வப்பட மாட்டாங்க. ஏன்னா கல்விக்கரையில கற்பவர் நான் சில அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. சங்கீதத்தை பற்றி சொன்னால், சங்கீதத்திலையும் இன்னைக்கு கூட நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான். இன்றைக்கும் காலம்புற படிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா அது படித்து முடிக்க முடியாது. மெஹமத் ரசூலுல்லா சொல்லியிருக்கே, ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா அதாவது கபர் போகிற வர படிச்சுட்டு இருக்கணும். படிச்சுட்டு இருக்கிறதுனா ஸ்கூல்ல இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, தெரிஞ்சுட்டே இருக்கணுங்கிற அர்த்தம் தான் அது இருக்கணும். சரி, இப்ப மூடர் கூடம் படத்தோடைய இசை வெளியீட்டை பார்க்கலாம். தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப